எல்லாமே ஆள் பிள்ளை கையாட்டு 10 திங்கள் போனா அப்பளோட சப்பளா அஞ்சனாரு உன்னால பூவாகி பிஞ்சாயி தாயாகும் நேரம் கொண்டாட்டம் போல ஒரு குட்டை வந்து சேரு தான தட்டத்தா ஒரு மேளம் கொட்டத்தா ஆட்டம் போடத்தா புள்ளி பாட்டு பாடத்தா சந்தோஷத்தை என்ன சொன்னீங்களா நேர்ந்துகிட்ட வெத்திக்கிறேன் வீட்டுப்பட்டு ஐயனாரே நீ படத்தை சக்தியத்தான் வார்த்தைப்பட்டு ஐயனாரே என்னுடைய பேரை சொல்ல பட்டி தொட்டி ஊரவில்லை வீராதி வீரன் போட்டுள்ள வர போறா மல்லி சண்டை வில்லி சண்டை குத்து சண்டை கத்தி சண்டை எல்லாமே எங்கிட்ட கத்துக்கிற போறா பாக்குறப்ப தங்க குட்டி பாயிரப்ப சிங்க குட்டி ஊராரும் மேராரும் பாராட்டு பேசிட்டு ராசா என சொல்லிட பார்த்தோம் வெள்ளிரதம் போல் துள்ளி குதிப்பா கட்ட நீளவா கைய குத்தி கிழிப்பா சந்தோஷத்தை என்ன சொன்னீங்க நேர்ந்துகிட்ட நெத்திக்கடன் வீட்டுப்பட்டு ஐயனாரே நீ படத்துல சக்தியத்தை பார்த்துவிட்ட ஐயனாரே நன்றி. கைதட்டி அந்த 17 பேருக்கு மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு கைதட்டாத அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. காலையில் நாடகம் முடிச்சு வீட்டுக்கு போவீங்கல்ல, நான் போவேன், நான் நல்லா போவேன். உங்களுக்கெல்லாம் வைத்தால முட்டை புள்ளி யார் கைதட்டலையோ நீ இருக்கிறது உண்மையா இருந்தா வைத்தால புடிங்கி ஓடட்டும். இந்த சட்டி சட்டின்னு எனக்கு ஒரு நினைப்பு வந்துச்சு. இந்த கொரோனா டயத்துல நாடகம் இல்ல நம்ம வீட்டுல ஒரு 4-5 பசுமாடு இருக்கு. எல்லாரும் வீட்டுக்கும் பால் ஊத்துவேன். அந்த பால் ஊத்துற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்க ஊர்ல 3/4 பேருக்கு நான் தான் பால் ஊத்துனேன் கொரோனா டயத்துல. குடிக்கிற பாலியா எப்போதுமே என்னவாங்க, சட்டியை வெளியில வச்சிருவாங்க, பாலை ஊத்திரி அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. எல்லாரும் வீட்டில் அப்படிதான், வாசப்படியில் அந்த காம்பவுண்ட் சைடில் சட்டி வச்சிருப்பாங்க, பாலை ஊற்றுவேன், அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு வீட்டில் மட்டும் சட்டி வெளியில் வைக்கல. நானும் ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன். அந்த அம்மா வரவே இல்லை. சத்தம் போட ஆரம்பிச்சுட்டேன், ஏமா சட்டி போட்டியா இல்லையாம்மா, ஏமா சட்டி ஓட்டியா இல்லையா, என்ன சட்டி போட்டியா இல்லையாம்மா அப்படின்னு எல்லாம். அந்த அம்மா பற்றி குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு. பக்கத்து மாடியிலேருந்து எல்லாம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சட்டி ஓட்டுருச்சா என்னன்னு தெரியல, சட்டி ஓட்டியான்ட்டு. சரி இந்த அம்மா சட்டி ஓடல, வயசு இருக்கு, அது 48 49 இருக்கும். ஆமா, நான் போயிட்டேன், பக்கத்து வீட்டுக்கு போயிட்டேன், பாலை ஊற்றிட்டு போயிட்டேன். மறுநாள் இந்த அம்மா சட்டி போட்டிருக்கும் போல இருக்கு, பால் சட்டி வெளியில் வச்சிருக்கும் போல இருக்கு. நான் சரி இந்த அம்மா வச்சிருக்காது இப்போ நினைச்சிட்டு போயிட்டேன். நான் பால் ஊற்றாம போயிட்டேன். மறுநாள் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைட்டு இந்த அம்மா என்ன சொல்லிருக்கு, இந்த பால் ஊற்றுறேன் பாரு இந்த பையன் பாப்போம், நான் என்னைக்கு சட்டி போடாமல் இருக்கணும் அன்னைக்கு தான் வந்து பார்த்துட்டு போவேன். அது மொட்டையா பேசிக்குவேன். நான் என்னைக்கு சட்டி ஓடுறோன்னா அவன் பார்க்கவே மாட்டேன். என்னடா பேச்சு. அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா, ஏப்பா தம்பி பக்கத்து வீட்டுக்காரம்மா நேற்று சட்டி ஓடலை போய் பார்த்து இருக்கிறேன், இன்னைக்கு சட்டி ஓட்டுருக்கு நீ பார்க்காம போயிட்டு நான் திருப்பி வரும்போது கூப்பிட்டு, ஏமா என்னம்மா நீ பாட்டுக்கு மொட்டை அவ வீட்டுக்காரன் வந்துட்டேன், டே அந்த பொம்பளை சட்டி ஓடாதது வேதுக்கடி பார்க்கணும் அப்படின்னு போய் மொட்டாடிக்கிட்ட சண்டைக்கு போயிட்டேன். அட இல்லையா, பால் ஊத்துற சட்டி நம்ம நீ மொட்டையா பேசாதீங்க, பால் ஊத்துற சட்டின்னு அப்படி பேசி பாருங்க. சட்டி ஓடலை அது வேற மாதிரி இது நினைச்சிட போறாங்க. அதாவது தமிழை தப்பா பேசினா தவறாத்தான் போகும், தமிழை திருத்தமா பேசணும், எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசணும், அது ரொம்ப முக்கியம். தமிழா பேசணும், அது ரொம்ப முக்கியம். அதனால எண்ணகரத்தில் புனகரமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ மொட்டப்புள்ளி துணை கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் தோகமலை ஒன்றியம் வடசேரி கிராமம் காவல்காரன் வீட்டில் ஸ்ரீ சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை முன்னிட்டு ஊர் கவுண்டர் 8 பட்டயதாரர்கள் உபயதாரர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக 3ஆம் ஆண்டு நாடகம் அது விமர்சையாக நடைபெறும். வழங்குபவர்கள் சாரதாஸ் திருச்சி. சூப்பர், அருமையான ஒளிபெருக்கு. நான் விளம்பரத்துக்கு போயிட்டேன், திருச்சி சாரதாத்துக்கு போயிட்டேன். அவங்க பேரை சொல்லி என்ன நம்மளுக்கு தள்ளுபடியா பண்ண போறாங்க. புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி 2/10/2025 வியாழக்கிழமை காவல்காரன்பட்டி ஸ்ரீ மொட்டப்புள்ளி திருக்கோவில் அருகாமையில் அமைந்துள்ள சிங்கார் மின்வெளி வண்ண கலையரங்கில் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்திலே நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள்
சென்றடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என வெற்றி முரசு கொண்டிரும் இன்னிசை மன்னர் நடிப்பிசை வேந்தன் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் அன்பு உடன்பிறப்பு என் அன்பு சகோதரன் எங்கள் அம்மாவும் சூர்யா அவங்க அம்மாவும் ரொம்ப நட்பு. ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்ற அளவுக்கு நட்பு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரே ஒரு குடும்பமாக எல்லாரும் பழகிட்டு வரோம். என் அன்பு சகோதரன் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய பன்முக கலைஞர். எந்த கேரக்டர் பண்ண சொன்னாலும் ஹரிஹரன் சித்தப்பா, அவருக்கு குருநாதர் ஹரிஹரன் சித்தப்பா தான். ஹரிஹரன் சித்தப்பா மாதிரி எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடிய ஒரு அன்பு நல்ல நடிகர், மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய அன்பு உடன்பிறப்பு எம் சூர்யா அவர்கள் இவரங்கமடியிலே வேடன் விருத்தராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக குயிலின் குரலோவியம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு தாச்சி MSK கலைமகள் அவர்கள் இவரங்கமடியிலே வள்ளி நாயகியாக நடிக்க சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு சகோதரர் MP கலைக்கண்ணன் அவர்கள் இவரங்கமடியிலே நாரதன் கிரகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக அருமணிய கலையரசு இசைக்கல்லூரியிலே கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலமாக இப்படி தண்ணி குடிச்சிட்டு இருந்தியா? பெரிய சரக்கா சாப்பிட்டு அன்பு தம்பி S பிரபராஜ் டி மியூசிக் அவர்கள் இவரங்கமடியிலே அரண்மைமான் பின்பாட்டு. பாராட்டிய அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மனமான நன்றி. நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு தம்பி குமரேசன் அவர்கள் சார்பாக இங்கே ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருந்த அன்பு தம்பி S பிரபராஜ் டி மியூசிக் அவர்களுக்கு இங்கே ரூபாய் 50 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது.
சிறப்பு, நல்லா இருந்துச்சு. அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் இசைக்குழுவின் சார்பாக நன்றி. நன்றி. அப்படிதான் இருக்கணும். பெட்டிக்கார் பேரை சொல்லணும்னு அருமையாக வாட்சி விட்டீங்க, நல்லா வாட்சி விட்டீங்க. எல்லாருக்கும் கேட்குற மாதிரி, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு அருமையான பழைய பாட்டு இல்லை. ஆமாம், நல்ல பாட்டு, நல்ல வாசிப்பு, நல்லா ரசிக்கிற, அதான் நல்ல ரசிகர்கள், நல்லா ரசிங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் இருக்கணும் ஒரு கலகலப்போட. அடுத்தபடியாக மிருதங்க வித்வான் கோடையடிக்குமார். இப்போ நீயும் பாடலன்னு வச்சுக்க, அவர் சொல்லிட்டாரு பெட்டிக்காரன் வந்து வாசிக்காம வாசிக்கிட்டே இருக்கேன், பாட்டு பாடல அப்படின்னு. மிருதங்க நீ வாசிக்கிட்டே பாடிக்கிட்டே அடிக்கிற, இல்லாட்டி அவர் அவளை கொட்டையை கடிச்சு விடுவாரு. அன்பு தம்பி மிருதக காளி ரெட்டையாளத்தை சேர்ந்த என் காளீஸ்வரன் அவர்கள் இவரகமணிகளை மிருதக மண்டோலக். நான் வேணா பாடவா?
நன்றி. பாராட்டிய அனைத்து அன்புள்ளவர்களுக்கு மனமான நன்றி, அறியாத வணக்கம். அடுத்தபடியாக ஆளுநர் பாஸ்டர் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏற்க அருள் அவர்கள் பாட்டு பாடியா? சரி வாசிக்கிறவர்கள் பாட்டு. அப்பா பேர சாமி தொண்டை எப்படி இருக்கா? அதேப்பா எத்தனை கச்சேரியில் வாழ்ந்தது இல்லை. அருள் அவர்கள் இவர் கம்பெனியிலே ஆல்ரவுண்ட். குளித்தலை புகழ் சென்றடமெல்லாம் மங்காத வெற்றி பெற ஸ்ரீ பாலமுருகன் பவர் ஆடியோ. அது கொஞ்சம் எக்க கூட்டினாங்கன்னா அது விளம்பரம். ஆமா, இது ஒலிபெருக்கில் பேசுறதுல ஒரு தன்மை இருக்கு, விளம்பரம் பண்றதுல தன்மை இருக்கு. தீபாவளி நேரம் பார்த்தேன்னு மூளை மூளைக்கு எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. எல்லாம் 300 400 டக்குன்னு பார்த்தேன் ஈரோட்டுக்காரு 10 சட்டை 500 கொடுக்குறேன். வாங்க நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க எடுத்துட்டு போந்த அவர் சரவண லோ பட்ஜெட் சரவண மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க இந்த லோ பட்ஜெட்ல வண்டி வித்துக்கிட்டு தான் பாரு. அதான் சரவணன் ஒரு ஆளு அவர் மாதிரி எங்க ஈரோட்ல வாங்க அள்ளிட்டு போக 10 சட்டை 500 ரூபாய்க்கு. நம்ம கடையில தான் ஹோல்சேல் தாங்க, சிங்கிள் பீஸ் கிடையாது, ரீட்டைல் கிடையாதுங்க, ஹோல்சேல் தான். 10 பீஸ் 500 ரூபாய்க்கு போடுறீங்க. 10 நாள் கூட தாங்காதுங்க. 10 சட்டைங்க 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னா அதோட தன்மையை பார்த்துங்க. தீபாவளிக்கு காலையில் ஒரு சட்டை, மத்தியானம் ஒரு சட்டை, சாயங்காலம் ஒரு சட்டை, அதோட நீங்க புடிதொலிக்கு போட்டுக்க வேண்டியதாங்க. 500 ரூபாய்க்கு தர்றாங்க. இது விளம்பரத்துக்கு பேசுறதுக்கு இருக்கும். கொஞ்சம் மீட்டிங்கில் பேசும்போது எப்படி பேசுவாங்க, இந்த மாதிரி மீட்டிங்கில் பேசுறதுக்கு வாங்க மக்களே நான் உங்களை காப்பாற்றிக்கலாம் மீட்டிங்கில் பேசுறதுக்கு. மீட்டிங்னாவே பயமா இது இப்படி. ஆமாம், இது எப்படி விட்டுறேன். ஒரு சில பைக்கில் போய் பேசுவாங்க. அது எப்படின்னா கோயிலில் உட்காந்து மந்திரம் ஓதுவாங்கல்ல, அப்போ மந்திரம் ஓதுறப்ப ஐயர்களுக்கு ஒரு தனியாக மாதிரி மைக் கொடுத்துருப்பாங்க. ஐயர் அன்னைக்கு ஒரு ஐயர் மந்திரம் ஓதிட்டு இருந்தாரு கல்யாணத்தில். நான் போயிட்டு அவர் என்னோட ஃப்ரெண்டு வேற என்னம்மா பேசிட்டு மந்திரம் ஓதுறாரியா வீட்டில் எல்லாம் வீட்டில் நல்லா இருக்கிறேன் கேப்பில் கேட்டுக்கிறாரு. நான் நல்லா இருக்கேன் சாமி. ப்ரோக்ராம் போயிட்டு வந்தியா? ஆமா சாமி அது சொன்னாங்க. எங்க மாப்பிள்ளைங்க அதை எடுத்து போடுங்க. பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கா சாமி? நல்லா இருக்கா? அது நார்மலாக கேட்கும். முதப்பந்தி அது சைவம், ரெண்டாவது அது 2வது பந்தி அசைவம் அப்படின்னாரு. சரிங்க சாமி அப்படின்னா சாப்பிட்டுட்டு மொய்யி மங்காடி மரியாதையாக எழுதிட்டு போயிருக்கோங்க அப்படின்னாரு. சரிங்க சாமி அப்படின்னு போயிட்டு சாப்பிட்டு சாமி போயிட்டு வரேன் அப்படின்னா சுவாஹா அப்படின்னாரு. அவர் வாட்டுக்கு ரெண்டு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, இங்கிட்டு மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்காரு. அவர் வேலையும் கெட்டு போகல, என்ன மட்டும் பேச்சுவார்த்தை கொடுத்துட்டு ஒரே வேலையில் 2 வேலை பார்க்கறது. ஆமாம், அது மாதிரி அதில் ஒரு சில ஒலிப்படிக்கு இருக்கு. இங்கிட்ட இளவு வீட்டில் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனால் இளவு வீட்டில் மட்டும் பயங்கரமாக இருக்கும். பார்த்துக்க என்ன சம்பவங்கிற படித்து வச்சிருவாங்க. ஆமாம், இவன் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். பின்னாடி கட்டாரத்தை திட்டாயம்மா உம்மால இப்ப இருந்தாலும் அவன் செத்து அது அங்கே கேட்கும், மைக்கில் கேட்கும் திட்டுறது. அவன் பின்னாடி திருமணம்லாம் அடிச்சு விடுவாங்க.
அதான் மனுஷனுக்கு ஜனனம் தெரியும், மரணம் தெரியாது. எப்போ மரணம் வரப்போகுதுன்னு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்க சந்தோஷமா இருப்பாங்களா? இந்த மாதிரி நிகழ்ச்சி வச்சு நடத்துவோமா? முதல்ல சந்தோஷமா இருப்போமா? பேசுறதே எப்படி பேசுவாங்க? என்ன பிறகு என்ன அடுத்த மாதம் 5ஆம் தேதி இங்கே உனக்கு உனக்கு எனக்கு 23ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. மணிமுத்துக்கு அதெல்லாம் போயிருச்சு. காலம் போட ஆள் இல்லைன்னு மேலே இருந்து பேசி எமதரண்ட பேசி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இங்கே. இதெல்லாம் அப்புறம் இப்போ இது ஜம்பிங் ஆகி வந்திருக்குங்க. அதுக்கு இடையில நல்லதை கலந்ததை வாங்கி சாப்பிட்டுக்குவோம். என்னத்தை சாப்பிட்றது? சாப்பிட்டா மட்டும்தான் உயிர் வாழ. சுகருங்கிறாங்க, பிள்ளைச்சருங்கிறாங்க. சுகரில் எங்கே போய் சாப்பிட உட்காரும்போது யார் வேணாலும் உட்காரலாம். இந்த சுகர் வந்தவன்ட்ட மட்டும் நம்ம போய் உட்காந்துடக்கூடாதியா? நம்மளுக்கு முன்னாடி அவன் உட்காந்துருப்பேன், அவனுக்கு சிலேப்பி வைக்க போவாங்க, நம்மளுக்கு வைக்காம போயிடுவாங்க. வைரா எனக்கு சுகர் இருக்காடா கேசரி கொண்டு வந்தப்ப அது மாதிரி ப்ரெஷர் உள்ள வேண்டிய உட்காரக்கூடாது. கறி குழம்பு கொண்டு வந்து நல்லா ப்ரெஷர் உள்ள முதல்ல உட்காந்து வச்சுக்க. அவன் என்ன நம்மளுக்கு பார்த்துட்டு இருந்தாரு லைட்டாக அவர் தெளி குழம்ப எனக்கு நீ இங்கே வைடா. அதோடைய அவன் பக்கத்தில் திங்க விடாதியா. நம்ம வயிறு நிறைய கறி இறி எடுத்து தின்னு தான் வச்சுக்க. வயிற்று வச்சோட நம்மளை தின்னு இப்படித்தான் நானும் தின்னேன் ஒரு காலத்தில். நானும் தின்னேன். சுகர்ல மட்டும் அவன் பேசுறேன். உங்களுக்கு எனக்கு 150 இருக்கக்கூடாதுப்பா. இல்லை கம்மியாத்தான் இருந்துச்சு. இல்லை எதுக்கும் போய் செக்கப் பண்ணி பாரு. இல்லாதவனுக்கு கூட வர வச்சிருவாங்க. இவன் பயத்தில் போய் செக்கப் பண்ணுவேன். ஒரு வேலை அவன் சொன்ன மாதிரி எதுவும் இருந்தால் இருக்குமோ பயத்திலே அவனுக்கு 300 வந்துடும் சுகர். படித்து வச்சிருவாங்க நம்மளை. யாருக்கு எந்த வியாதி வந்தாலும் வெளியில சொல்லாத. நீ பாட்டுக்கு இரு, நீ பாட்டுக்கு போ. அடுத்தவனை நோவடிக்காம இருக்கிற நம்மளுக்கும் எதுவுமே வைக்க மாட்டாங்க. அவங்க ஆடி போயிடுவாங்க. அதனால இப்ப எதுல ஆரம்பிச்சேன்? மைச்செட்டில் ஆரம்பிச்சு கல்யாணத்துல வந்து இளவு வீட்டுக்கு போயிட்டு சுகருக்கு வந்துருச்சு. பந்தி வரைக்கும் வந்துருச்சு. அதுவும் பெட்ல படுத்து கிடக்கிறவனை பார்க்க போனோம்னு வச்சுக்க ஹார்ட் அட்டாக் ஒருத்தனுக்கு வந்துருச்சான். வந்து அவனை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க. அதிர்ச்சியான செய்தி சொல்லவே கூடாது அவன்கிட்ட. எந்த அதிர்ச்சியான செய்தி சொன்னாலும் செத்து போயிடுவான் அவன். அந்த நேரம் பார்த்து அவனுக்கு 30 லட்சம் ரூபாய் லாட்டரி சீட்டில் விழுந்துருக்கு. அதை வந்து சொல்லிட்டாங்க டாக்டர்கிட்ட. டாக்டர்கிட்ட சொன்னாத்தான் அவர் பொறுமையாக எடுத்து சொல்லுவார் அப்படின்னு. நேராக அவன்கிட்ட போக அவன் ஏற்கனவே ஹார்ட் அட்டாக்கில் கிடக்கிறேன். அவன்கிட்ட போய் அப்புறம் என்ன ராமசாமி நல்லா இருக்கேன் ஏதோ இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் வருத்தப்படாத. எல்லாருக்கும் வர்ற வியாதி சரியாயிரும். சாதாரண வியாதி. சரி இதுக்கே இப்படி ஒரு மாதிரி இருக்கே. திடீர்னு உனக்கு லாட்டரி சீட்டில் ஒரு 7 லட்சம் ரூபா விழுகுது. நீ என்ன பண்ணுவ? ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன், ஒத்தேத்த பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி இப்படித்தான் பேச்சு பழகணும், இப்படித்தான் இருக்கணும். திடீர்னு 15 லட்சம் ரூபா விழுகுதுன்னு வச்சுக்க. நீ என்ன பண்ணுவ? வீடு கொஞ்சம் பூசாம கட்டாம கிடக்குது. அந்த வீட்டை கட்டிவிட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துவிட்டு நிம்மதியா இருப்பேன். இப்படித்தான்டா பேசணும், இப்படித்தான் பேசணும். ஏய் திடீர்னு உனக்கு 30 லட்சம் ரூபா விழுகுதுன்னு வச்சுக்க. நீ என்ன பண்ணுவ? தங்க புண்ணியவன் நீங்க என்னை எவ்வளவு தூரம் காப்பாற்றி விட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு 15 லட்சம் ரூபா கொடுத்துப்புட்டு அவன் சொல்லி முடிச்சோன டாக்டர் 15 லட்சமா அப்படின்னாரு. பிடிச்ச வாக்கில் அவர் செத்து போயிட்டார். வைத்தியம் பார்க்க வந்த வைத்தியர் செத்து போயிட்டார். 15 லட்சமா நெஞ்ச பிடிச்சால இவன் செத்து போயிட்டான். டாக்டர் செத்து போயிட்டான். எடுத்து சொல்ல வந்த இவன் செத்து போயிட்டான். வியாதி வந்து போயிட்டீங்களா? 30 லட்சம் விழுந்திருக்கும் போல இருக்கு. அதனால அதிர்ச்சியில் எவர் போயிட்டாருன்னு அவன் வாங்கிட்டு அவன் பீஸும் கட்டலை சூஸும் கட்டலை கிளம்பி போயிட்டான். எந்த விஷயத்தையும் பொறுமையாக சொல்லணும். சொல்றவன் முதல்ல நல்லா இருக்கானாலும் அவன் பார்த்து சொல்லணும். அப்பதான் அது நல்லா இருக்கும். இது என்ன யாரு வேற சொல்லணும்னு தெரியாம தான் அவன் நேரம் முடிச்சுக்கிட்டு கிடக்குறேன். ஸ்டேஜ் கொட்டை மற்றும் ஸ்டேஜ் அமைப்பு ஸ்டேஜ் நம்ம தானா மச்சான்? ஸ்டேஜ் பந்தல் அமைப்பு KSP பந்தல் கான்ட்ராக்டர் அண்ட் ஆடியோஸ் உரிமையாளர் பிரபு கீழவெளியூர் அன்பு அண்ணார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். மிக சிறந்த முறையில் பந்தல் அமைப்பு KSP பந்தல் கான்ட்ராக்டர் அண்ட் ஆடியோஸ் உரிமை பிரபு கீழவெளியூர் அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக பொம்பளை பிள்ளை புறா பேர சொல்லிடுறோம்ல
ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, அன்பு கொழுந்தியா, நடன புயல் பவதாரணி அவர்கள் இவரகமணி டான்ஸ் அண்ட் காமெடி. 5 ரூபாய்க்கு மணி மாலை கணத்துக்கு பொறுத்த மணி அம்மூரை மீனாட்சி பார்த்தாலே அவ கண்ணுக்கு பருத்த மணி பின்னாலவற்றில் கண்ணாடி எடுத்து கையாலே கட்டி விடவா என் கண்ணு ஏ முத்து ஏவாய் அடி ரத்தத்தி முத்தோடு முத்த தழுவா என்னடி ரத்தம்மா வல்லாட்டி நெளித்து என்னென்ன குழுகுதடி இது கண்ணாடி முப்பத்தி மாணிக்கு சிவப்பு மத்தான இருக்கு நல்ல வேலை பெட்டிக்காரன் பாடிட்ட. நீ பாடாம மட்டும் பிளி பிளின்னு வாச்சு விட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அங்கேருந்து கத்திருப்பாரு என்னடா பெட்டிக்காரன் டான்ஸு கூட பாடாம அப்படின்னு. கரெக்டா பாட கரெக்ட் பண்ணி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க. அடுத்தபடியாக சாப்பாடு மிக சிறந்த முறையில் அருமையான முறையில் நல்ல சைவ சாப்பாடு. சாப்பாடு உபயம் ஸ்ரீ காயத்ரி மோட்டார்ஸ் உரிமையாளர் திரு பி சுப்பிரமணி காவல்காரன்பட்டி மெக்கானிக் திரு பி சுப்பிரமணி காவல்காரன்பட்டி அன்பு அண்ணார் அவர்கள் காயத்ரி மோட்டார்ஸ் அன்புள்ளங்கள் சார்பாக அருமையான முறையில் சாப்பாடு சிறப்பாக இருந்துச்சுன்னு இதே விசில் தான் அங்கே போட்டு வந்தோம். நல்ல சாப்பாடு நல்லா இருந்துச்சு, திருப்தியாக இருந்துச்சு. அப்படி கூப்பிடணும் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் பாதி பேர் நிறைஞ்சு போச்சு. நம்ம வண்டி மதுரை பார்ட்டியை கூட்டிட்டு அப்படியே நான் அவங்களோட வந்துட்டு நல்ல சாப்பாடு, நல்ல சைவ சாப்பாடு, அதுதான் செரிமானம் ஆகும். அசைவம் சாப்பிட்டோம்னா செரிமானம் ஆகாது, ஆகும் காஞ்சி பேதி ஆகும். இப்பெல்லாம் அசைவம் சாப்பிட பயமா இருக்குண்ணே. ஏன்னா கேட்குறேன் காது ஊத்துலண்ணே. சிங்கப்பூர்லேருந்து என் ஃப்ரெண்டு வந்திருந்தேன். ஃபுல்லாக 2 ஜானியா வாக்கர், அது ஃபுல்லாக நல்லா ஒரு புல்லு வாங்கிட்டு வந்து 2 பேரும் சாப்பிட்டான். மாப்பிள்ள உனக்காண்டி ஒரு ஆட்டுக்குட்டி வீட்டில் பிடிக்க வச்சு சொல்லியிருக்கேன்டா அப்படின்னேன். சரி போய் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிடுவாடா, நைட்டோட நைட்டாக உருட்டி சாப்பிடுவோம்னு சொல்லி 2 பேருமே ஆட்டுக்குட்டி ஆள் காட்டி தூக்கிட்டு வந்துட்டேன். உரிச்சு சாப்பிட்டாச்சு. ஒரு ஆட்டை 2 பேருமே உரிச்சு சாப்பிட்டோம்யா. பெரிய தீனிக்காரங்களா 2 பேருமே முரட்டு தீனி. ஒரு புல்ல வாங்கி சாப்பிட்டு 2 ஆட்டையும் உரிச்சு சாப்பிட்டுட்டோம். காலையில் வெஞ்சோன்னா மாப்பிள்ளை நான் தனியாக போனேன், அவன் தங்கச்சி என்னை சத்தம் போடுவாடா, வீட்டில் ஒன்று விட்டுட்டு போயிரு, நம்ம வீட்டில் ஏன் படுத்திருந்தேன்னு. வீட்டுக்கு போனால் அவன் போட்டாச்சு உரிய அழுக. என்னடி அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டான்ல, வெளியில் கட்டி கிடந்த கருப்பு நாயக்கானங்க எவன் தூக்கிட்டு போனானே தெரியல. போதையில் முந்தைய ஆட்டுக்குட்டியை தூக்குற போல நாயை தூக்கிட்டு வந்து ஐயோ ஐயோ என்னன்னு தெரியல. அன்னையிலேருந்து யாராவது என்னை திட்டினான்னு வச்சுக்க கோவம் வருது. இப்போ அப்படித்தான் நாய்க்கு மாதிரியே வருது, என்ன கோவம் இல்லை. அதனால நல்ல சாப்பாடு ஏற்பாடு. அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. பக்த கோடிகள் பொதுமக்களும் அனைவரும் திரளாக நாடகத்தை காண வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இப்படிக்கு விழா குழு இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் காவல்காரன்பட்டி அன்புள்ளங்கள் சார்பாக வருக வரவேற்கிறார்கள். நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அன்பு மாப்பிள்ளை செம்பருத்தி காட்டைச் சேர்ந்த ஏ பிரசாத் காவல்காரன்பட்டியை சேர்ந்த ஏ பிரசாத் காவல்காரன்பட்டியை சேர்ந்த பிரசாந்த் அவர்களும், அடுத்தபடியாக அன்பு மச்சான் வடிவேல் மைத்துனர் அரசு மருத்துவமனை புதுக்கோட்டை வடிவேல் மச்சான், ஆமா 2 பேரும் இணைந்து இந்த நாடகத்தை மிகச்சிறந்த முறையில் அமைச்சிருக்காங்க. அன்பு உள்ளவங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி. நன்றிக்கான வணக்கத்தை மகிழ்ச்சியோடு நாடகம் அமைக்கணும்னா நல்லபடியாக கொடுங்க, நல்லபடியாக அமைச்சு கொடுப்பாங்க என்பதை தெரிவித்து கொண்டு நான் போயிட்டு வரேன். போயிட்டு பொம்பளை பிள்ளைகளை தட்டி விட்டுட்டு மற்ற வேலையை பார்ப்போம். நம்ம தனியாக நின்று பேசினா வேலைக்கு ஆகாது, நம்ம ஒரு துணையோடு நின்று பேசினாத்தான் நம்மளுக்கு வேலையாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்ன நடிகன் உங்கள் வீட்டு பிள்ளை புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜே ராஜா என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி வணக்கம். கைதட்டிய அந்த 3-4 பேருக்கு மட்டப்பிள்ளையே நீ இருக்கிறது உண்மையா இருந்தா யார் கைதட்டலையோ என் சாமி சச்சுருவா இருக்கியா. அதனால போன வருஷம் நாடகம் நடந்துச்சு, நான் காசு வாங்கிட்டு போனேன், இந்த மேடையில் நடிச்சு காசு வாங்கிட்டு போனேன், அது உண்மை. அதே மாதிரி யாரா கைதட்டலையோ அந்த கைதட்டவருக்கு உனக்கு பரிசு விழுதுனேன். லாட்டரி சீட்டு வாங்குற உனக்கு விழுது, விழுது என்ன அன்பளிப்பா. நான் அன்பளிப்பு கொடுக்க வரேன் ஆர்வத்தில் எதிர்த்து போயிட்டு பொம்பளை பிள்ளை மற்ற வேலை பார்ப்போம். அங்கே இனி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் விடுது, அங்கே இனி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் விடுது.
உண்மையிலே எனக்கும் பிடிச்ச பாட்டு. அப்படியா? நிறைய பாட்டு தாக்குதல உள்ள விடுவோமா? தர கடிக்கிட்டு பண்ணிக்கிட்டு மத்த ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட நாளும் புரிஞ்சிருச்சு நாளும் தெரிஞ்சிருச்சு கம்பெனி கம்பெனி தெரிஞ்சு இதை பாட்டு வருது லூசு மட்டும் தள்ளி வர ஏத்து அவங்காடி நல்ல மரப்பட காசுலியா? அது நாங்க சொல்ல காசுலியா லோக்கலான்னு பட்டாணிக்கு ஒரு மாதிரி இருக்கா? பட்டாணிக்கா? கள்ளம் தாயே வந்தவன் எந்த நாட்டுக்காரன்? எதற்காக வந்தாய்? நாட்டிலே தாயா கலை வருத்தாயா? அங்கு கொஞ்ச நாடு உங்களை பெண்களுக்கு என்னுடைய செல்ல பொறுத்தாயா? அந்த பிள்ளைய வாங்கிட்டு நீ என்ன ஜிமெயில ஜாயின் பண்ணிவிட்டாயா? இல்ல இன்ஸ்டாகிராம் பேசாம நான் பேச விட்டு பூதி பாரு என்னத்த கூறிய போதே பேசாம வந்தவர்களை வரப்பிறப்பு வந்தாங்க நாடு வாங்க எதற்காக வந்தீர்கள்? இந்த இடத்துல தங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டதுக்குள்ள நீ ஓல பையில ஒண்ணு கடிச்ச மாதிரி பேசுற. ஓல பையில ஒண்ணு கடிப்பாங்களா? ஆனா இப்ப எங்க இடம் கிடைக்குதோ ஒண்ணு கடிச்சிட்டு போய் அடிச்சு பாரு. நீ இதே அனுபவம் நான் எதுக்கு ஓல பாயில கத்துக்கடி தங்க எல்லாத்தையும். செல்லக்குட்டி என்னடா செல்லம்? ஓல பாயில அடிக்கிற வாயில அடிச்சாங்க தேவையில்லாம செல்ல குட்டின்றது நொல்ல குட்டின்றது கைய மேல வைக்கிறது கீழே வைக்கிறதெல்லாம் ஏன்டா வச்சுக்கிற கூடாது. பேபி 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 பேபினோ வாயில போட்டு பேபி ஏன்டா பேபி கோபப்படுறீங்க? எனக்கு பிடிக்காது பேபி. அப்படியே சொல்லக்கூடாது. நோ பேபி நோ பேபி. I am suffering from fever. என்னப்பா? I am unable to attend class. I request you to grant me leave for 3 days, baby. Please, baby. You must obediently. அப்படியே ஆளுங்கள பாரு என்னையா பேசுற நீ? அம்புட போட்ட ஆளுங்க மாதிரி இருக்கு. அம்புட்டு லீவ் லெட்டர் இல்ல. பள்ளிக்கூடத்துல படிச்சது இங்கிலீஷ்ல இந்த லீவ் லெட்டர் மட்டும் தான் இன்னும் எனக்கு தெரியும். வேற எதுவுமே தெரியாது. இப்ப நேரம் சொல்ற இங்கிலீஷ் நினைச்சியா? வேற இங்கிலீஷ் இல்லையா? அது பள்ளிக்கூடத்துல எழுதி கொடுப்போம்ல லீவ் லெட்டர். ஆமா. அதத்தால இங்கிலீஷ்ல பல நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது என்ன லீவ் லெட்டரா? நீ என்ன லீவ் போட்டு வந்திருக்கியா? பேபி ஏன் பேபி கோபற? நீங்க குத்தி இருந்தீங்கன்னா என் வார்த்தை இப்படி வந்திருக்காதுங்க. குத்துறதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அப்படி சொல்லாதீங்க. நீங்க குத்துறதுக்கு அப்புறம் ஏன்டா குத்துன்னு யோசிப்பீங்க பேபி. எனக்கு இப்பவே யோசனை வருது பேபி, இதுல குத்துவோமா வேண்டாமான்னு பேபி. நீ செல்லும் பாதை ஃப்ரீயாக இருந்தால் ஏற்கனவே பல பேர் பயணம் பண்ணிருக்காங்க என்று அப்படி கூறாதீங்க. அதனாலதான் எனது பாதையில் நீங்க ஒரு ஆள் தான் பயணம் பண்ண வேண்டும் என்றால் உங்கள் பயணம் பாதையிலேயே முடித்துவிடும். நான் சைக்கிளில் போலாம் என்று சைக்கிள் எடுத்துக்கொண்டு வந்தேன். அங்கே பெரிய டாலஸ் லாரியே விட்டு ஓட்டிருப்பாங்க. பேபி என்ன லாரி டயர்? அது லாரி இல்ல பேபி, பொக்கலிங் வண்டி டயர்.
வைக்க போல அதை இருக்கலாம் நோண்டினா பேபி அகன்றுச்சு. பேபி அகற்ற அளவுக்கு அப்படி என்ன நோண்டுனாங்க பேபி அதாவது போகும் வழியெல்லாம் முள்ளக இருக்கிறது என்று கூறினேன். அவர்கள் தோண்டி எடுத்தார்கள். முள்ளு மட்டுமா இருந்திருக்கும் அக்கா அப்படியா இதுக்கு மட்டும் அக்கா வருவேன் சீரியஸா பேசு ஏன் பேபி நீ செல்லும் உன் பாதையில் முள்ளு மட்டுமா இருந்து வெறும் புதராக இருந்திருக்குமே வண்டி 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 எக்கா அப்படியா வண்டி ஓட்டவை எது ரோடு எது புதருன்னு தெரியாம குண்டு குழி தெரியாம உள்ள கலப்பை விட்டு நோண்டி ஏன் பேபி முள்ளு மட்டும் இல்லை புல்லும் இருக்கு. அதுதான் அவன் அந்த புல்லை பார்த்தவனா என்னடா இப்படி கரும்புல்லு குயின்னு கிடக்கு புல்லுன்னா பச்சை கலர்ல தான் இருக்கு. எந்த காலத்துல கருப்பு கலர்ல இருந்திருக்கு? இங்க பாரு நீ ஏன் மெக்கானிக் செட்டு கடையில போய் பாரு அந்த ஆயில கழுவி ஊத்துவாங்கல்ல ஆயில என்னென்ன ஊத்தி இருக்காங்களோ சரி அந்த புல்லெல்லாம் கரும்புல்லா போயிடும் இரியா இடமே கருத்து தானே போகும் வைக்க புல்லு கருத்து போகாதா ஆமா நீ கோபால் என்று நீ கூவும் போது நான் அப்போ பேசாம இருந்தா எனக்கு தான் தப்பு கோமாளம் வெக்கம் ஏவாய் இருந்துருச்சே அப்படி சொல்லாத பேபி சொல்ல மாட்டேன் பேபி. நீ எந்த குதிரையும் பேசினாலும் சரி எல்லா குதிரையும் பேசுவதற்கு நான் தயாராகத்தான் இருங்க. நீங்கள் தயாராக இருந்தால் தான் நானும் பேச முடியும் ஐயா. நீ தயாராக இருந்தால் தான் உன்னை நான் தாயாராக ஆக்க முடியும் தாயாராக ஆக்க முடியும் கிடையாது கோபால். தாய் கிடையாது. இதுதான் கிடையாது. பேபி நீங்க தாயாக ஆக்குவதற்கு முன்பே ஒரு ஆள் என்னைய தாயை ஆக்கி விட்டான் பேபி. அதுதான் நான் முன்னாடியே சொல்லிவிட்டேனே நீ செல்லும் பாதை ரொம்ப சபரிகமா இருந்துச்சுன்னா உனக்கு முன்னாடி எவ்வளவு வண்டியை ஓட்டி இருக்கான் என்று அர்த்தம். நான் தெரியாமலா சொன்னேன் நீ ஏற்கனவே பேபி பேபி என்று பேபி அப்படி சொல்லாதீங்க. ஏன் பேபி நான் கண்ணி கழியாத ஒரு கண்ணிக்கு பேபி. ஆமா கண்ணி கழியில கப்பு கலடல அந்த கப்பை வேணா நீ நக்கி எடுத்துறியே என்ன மனசிற்கு நான் இருக்கிறேன் உன் கப்ப தேவையில்லாம பேசி இந்த வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டு போயிடாதியா. இருவாரு ஏன் தெரியுமா பண்ணாதீங்க பேபி. ஒரு மாதிரி ஓ கையை நீட்டாங்க நம்மளுக்கு அந்த ரெங்கா புண்டாகிறது வேற என்ன வருகிறது திருப்பி பண்ணுங்க பாப்பா. திருப்பி பண்ணவா இல்ல அந்த திருப்பி இல்ல இந்த திருப்பி. இங்க போனே மைக் செட் பொழக்க போறேன் பாருப்ப. அவரு ஒன்னியப்பனா எப்ப பொழப்பேன்னு எக்கோல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி கூறாதீர்கள். இங்க பா சொல்றேன் கரூர்ல பேமஸ் குளித்தலையில பேமஸ் மணப்பாறுல பேமஸ் அவ்வளவு பெரிய மைக்க நீ இப்படி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிய அவளுக்கு மூடு மாற அப்படி சொல்லாதீர்கள். யூனிட் இது ஆம்பிளி பாறை திரு போல வேற ஏதாவது பிடிச்சி திரி அவருக்காக நான் 2 யூனிட் வச்சிருக்கேன் பேபி. கவலைப்படாத காலையில அவன் யூனிட் அதை கலட்டி அந்த குழாயில மாட்டாம அப்படி கூறாதீர்கள். ஏன் தெரியுமா உங்களை நாங்க பேபி பேபி என்று கூப்பிடுகிறோம் ஏன் பொண்டாட்டி எல்லாம் செல்லமா பேபி பேபின்னு கூப்பிடுறாங்களே ஏன் ஏன் செல்லமா பாசமா கூப்பிடுறது கிடையாது பேய் பிசாசுன்னு வெளிப்படையாக சொல்ல முடியாது பொண்டாட்டிய பேயின்னு எழுதி பாரு முதலுக்கு என்ன வரும் பிசாசுன்னு எழுதி பாரு முதலுக்கு என்ன வரும் சூ சூ அடியே ஜூ பிசாசுக்கு என்ன வரும் பிசமா பேபி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. அந்த பொண்டாட்டின்ற ஒருத்தி இல்லாட்டி உங்களுக்கு உங்க நிலைமை என்ன ஆகும் என்று யோசிச்சு நல்லா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன். யார் சொன்னது? இன்னைக்கு கூட என் பொண்டாட்டி கேட்டுச்சு என்னண்டு நான் மெட்ராஸ் போயிட்டு வந்து படுத்திருந்தேன். சரி மாமா நான் வெளியில போறேன் எது வேணுமா அப்படின்னு அதை விட வேற எனக்கு என்னடி வேணும் நீ வெளியில போறேன்னு சொல்லி வேகமா போயிட்டு மெதுவா வா. ஏன்னா காந்தி ஜெயந்தி கடை அடப்புன்னு சொல்லி நேத்தே கடையை திறந்து என்ன கடை என்ன கடை? இன்னைக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ஆமா ஆமா ஆயுதத்துக்கு பூஜை ஆயுதத்துக்கு பூஜை பண்ணீங்களா? ஏன் ஆயுதத்துக்கு நான் காலையில தான் பூஜை போட்டேன். நீ காலையில போட்ட நான் நைட்டே போட்டேன். நைட்டே போட்டீங்களா? நைட்டே போட்டேன். அப்படி சொல்லாதீங்க. எனக்கு ஆள் இல்லாதனால நான் காலையில தான் போட்டேன். ஆள் இல்லாதடா அடி பாவி பக்கத்துல தான் இருக்கு ஒரு போன் போட்டுக்க வேண்டிய புதுக்கோட்டையில இருந்து ஏறிட்டு வந்துருவோம். நீ ஏன் லூசு நான் ஆளு குட்டி வர மாமா நினைச்சியா? நீங்க மறுபடியும் எனக்கு அக்கா வீட்டுக்காரு. அதனாலதான் உன் தங்கச்சியை தேடி நான் ஆனா இந்த தங்கச்சியை தேடி வந்த உங்களுக்கு என்னால என் தங்கச்சியை கொடுக்க முடியாதே பேபி. ஏன்டா கடை அடப்பா கடையெடுப்பு மட்டும் இல்லை பேபி, மொத்தமாக அடைத்து வைத்துள்ளேன். சும்மா அப்படி எல்லாம் பேச சரி நீ நிப்பாட்டு. நீ யாரியா இல்ல
ஒரு ரைமிங்ல போகும்போது நல்லா தானே போயிட்டு இருக்கு. நிப்பாட்டுங்கிற எவ்வளவு கூட்டத்துக்குள்ள எப்படி நான் நிப்பாட்டுவேன்? இப்படித்தான் நீ போட்டணும். அது ஓங்கையில இருக்கு. நிப்பாட்டு எப்படி இருக்கு? எப்படி என்னடா அப்படி கருத்து விட்டாயே? ஆமாண்ணே, வெயில்ல தெரிஞ்சனா அதனால கருத்துட்டு. தம்பச்சி கருத்து இருக்க என்ன துருத்திக்குங்கிறது என்ன புளுத்திக்குன்னு கேட்கிற மாதிரி பேசாம இருக்கியா? நீ எக்கோ மாத்தி ஈத்தி போட்டாது சாமி. மாறி கேட்க. ஆமா வேணாண்ணே, வைக்காதண்ணே. எனக்கு ஒரு மாதிரி ஒரு கருப்பா தாண்டா பேசுறது ஒரு மாதிரி கேக்குதுன்னு. அப்படித்தான் கேட்கு. அது மாதிரி கருப்பா. சரிண்ணே. கண்ணத்துல திடீர்னு கோவப்பட்ட அண்ணன் அடித்தரன்னு வச்சுக்க. அடித்தோடனே என்ன ஆகும்? செவந்து கண்ணை செவந்து அப்படியே கருப்படிச்சு போயிரும்ல. ஒரு அடிக்கே கண்ணை அப்படி கருப்படிச்சு போயிருது. எத்தனை அடி வாங்குது? நீங்க பல அடி அடிச்சாலிங்க செவக்காதுக்கும். ஐயோ, தாங்களுக்கு வேண்டாம் செவக்கும் என்று நான் தெரிவிப்பேன். இது என்ன இது? நல்ல நாள் பெரிய நாளுமா ஆரம்பிச்சதுலேருந்து வேற அவசரமா போயிட்டு இருக்கு. ஆசாமா போக என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்க? என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேசுற வேலை எப்படி? முதல்ல நீங்க பேசுற வேலை பாட்டுங்க. முதல்ல என் வேலை கெட்டு போயிரும் போல. என் வேலை நானும் கெடுத்துருவேன் போல. ஐயோ, என் வேலை டைமிங் போயிடுச்சு. என்ன வேலை? அந்த பழம் தான் உங்களுக்கு காலையில மிச்சம் புட்டு இருக்கு. அது சின்னதாக உள்ளது. அருமையனார் வெற்றிவேலன் அவர்கள் உனக்கு ஒரு சீப்பும் கற்பவல்லி எங்க 2 பேருக்கும் கற்பகவல்லியை பரிசாக கொடுத்திருக்கிறார். கற்பகவல்லியை பரிசா கற்பகவல்லி இல்ல கற்பூரவல்லி. பாத்தியலா எனக்கு ரெட்ட போலாம். எனக்கு ரெட்ட புள்ள பிறக்க போதும். அது அவர் பேர் என்ன? அண்ணன் பேர் வெற்றிவேலன் கேட்கணும். அண்ணா நீ கொடுத்த பழத்துல அந்த பிள்ளைக்கு புள்ள வந்துருமான்னு. மாமா அவர் பழம் காயா இருக்கு மாமா. நீ தான் பிடிச்சி அமுக்கி பழுக்க வைக்கணும். இதுல இல்ல 3 வகை இருக்குடா. என்ன மாமா? இயற்கையாவே பழுக்கிறது ஒண்ணு இருக்கு. ஆமா. இன்னும் ஊதி வச்சு பழுக்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னும் ஊதி பழுக்க வைக்கிறது இருக்கு. எனக்கு என்னமோ இது கல்லு வச்சு பழுக்கா. சரி. என்ன இயற்கையாவும் பழுக்கா. சரி. நீ நல்லா வாய வச்சு இந்த பழத்துல ஊதினேன்னு வச்சு அப்படி சொல்லா. இறைவா, இவன் வந்தாவே என் வாய யார் அடிச்சு நான் நல்லா பேசணும் வந்தாலும் அது நாசமா நல்லா பெடெக்ஸில் அடிக்காதீர்கள். நான் எப்படா இந்த மாதிரி பேசியிருக்கேன்? இவன் மாதிரி பட்டேக்ஸில் அடிக்காதீங்க. டான்ஸை போட அவளும் அதுக்கு தாயா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. போடுமா நீ டான்ஸா போடுங்கிற. அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த இடத்துல நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? நான் தான் கற்பூரவல்லி பாலம். கற்பூரவல்லி நீதான்? நீங்க யாரு? பல கடல்ல நான் வேற வேலைக்கு வந்தியா? என்ன வேலை? வேலை நாளைக்கு வேலை முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலைங்கயா? பெயிண்ட் அடிக்கிற வேலை. எதுக்கு? கட்டடத்துக்கு. கட்டடத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறவரா? பெயிண்ட் அடிக்கிறவர் தான் இங்குட்டு நேரம் வாய்க்கையா என்கிட்ட பேசினாரா? பெயிண்ட் அடிக்கிற வேலையை விட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட உண்டு. ஏமா கேட்கிற போன் பண்ண இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லி. அந்த போன் பண்ணது வேற யாரும் நான் தான். நீ தானம்மா? என்ன போன்ல வயசு ஆம்பளை வயசு மாதிரியே கேட்கு. எனக்கு சும்மாவே ஆம்பளை வயசுதான். பரவாயில்லம்மா. உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கட்டா? சொல்லுமா. நீங்க பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, எவ்வளவு காசு வாங்குவீங்க? ரேட்டு கம்மி தான். 1500 ஒரு நாளைக்கு. எது? உள்ள விட்டு அடிக்கிறதுக்கு ரேட்டு கம்மி. வெளியே விட்டு அடிக்கிறதுக்கு ரேட்டு கூட. ஆளு எல்லாம் ஒரு வேலை பார்த்து பார்த்தானே அடிக்கணும். நீங்க உள்ள விட்டு அடிச்சாலும் சரி வெளியில விட்டு அடிச்சாலும் சரி காசு ஓவரா இருக்கு. அதனால பெயிண்ட்டுக்குலாம் காசு வாங்க மாட்டேன். அடிக்கிறதுக்கு தான் காசா? அடிக்கிறதுக்கு தான் காசு. பெயிண்ட்டுக்குலாம் காசு கிடையாது. எல்லா கடையில போய் ஏசியன் பெயிண்ட் அந்த பெயிண்ட் இந்த பெயிண்ட் வாங்குவாங்க. நம்ம பெயிண்ட் அப்படி இல்லை. ஆமா உள்ள விட்டு அடிக்கிறேன்னா ஒரு காசு. சரி. 1500 ஒரு நாளைக்கு உழைக்கிறோம்ல, வருமானம் வருதுல்ல. உழைக்கிறதுக்காக இவ்வளவு காசு கேட்டீங்கன்னா நான் எங்க போவேன்? எனக்கே 1000 ரூபாய் தான் தருது. உனக்கே 1000 ரூபாய். 1500 ரூபாய் கொடுத்துட்டு நான் தெருவில் தெரியவா? ஏன் தெருவில் தெரிய? என் கூட வேலைக்கு வந்து ஒரு நாளைக்கு 1500 நான் தர்றேன். நெசமாவா? நெசமாவா? எனக்கு பெயிண்ட் அடிக்க தெரியாதுங்க. அடி பாவி, நான் சொல்லி தரேன். சொல்லுங்க பாப்பா. மாதா பிதா ஸ்குரு டிரைவர் இருக்காங்க. மாதா பிதா குரு தெய்வம். நான் தான் இன்னைக்கு உனக்கு குருவா இருந்து எப்படி பெயிண்ட் அடிக்கிறது சொல்லுங்க. ஏன்மா ரூம்ல அடிக்கிறேன்னு வச்சுக்கிறேன்.
அடிக்கணும். இருங்க வாயில வாயில அடிக்க கூடாதுமா. வேர்வையை தொடச்சுக்கிறேன்டா ராஜா ஏய் ரொம்ப வடிய விடாம எக்காரத்தை கூட பெயிண்ட் கீழே ஊத்திட கூடாது. ஒத்த சொட்டு ஒழுங்க விட மாட்டேன். அடிக்கிறதே ஒரு சொட்டு தானே. ஏமா நல்லா கேர் இதே செவருக்கு வச்சுக்க. கீழே அடிச்சுமா என்ன பண்ணணும்? நல்லா உட்காந்து இப்படி அடிக்கணும். சைஸா ஒரு சில நேரம் பார்த்து செவரு ஆடியன்ஸ் தெரியுங்களா? ஆமா ஆடியன்ஸ் தெரியுற மாதிரி திடீர்னு ஒரு சில நேரம் பெரிய சவரா இருக்கும். செவரு கீழே ஆமா அந்த மாதிரி நேரத்தில் லைட் அப்படி இளையராஜா பீட்டர் மாமா நல்லா அடிப்பாராம் பெயிண்டு. அப்ப இந்த ராசம் அடிக்கலையா? இளையராஜா பீட்டர் மாமா இளையராஜா பீட்டர் மாமா தான் நல்லா அடிப்பாரா? அந்த பீட்டர் மாமா எங்கேயா இருக்காரு? ஆனா இளையராஜா நீதானா யாரு? நான் சும்மா பிரசத்துக்கிட்டு வந்தாயா? எனக்கு முன்னாடியே நீங்க அடிச்சிருக்க வளர்க்கு. அடிச்சுட்டு மாமா காசு கூட வாங்காம போயிருச்சு என்கிட்ட. எப்படி வாங்குவாரு? அவருக்கு இது அடிச்சதே பெரிய சந்தோஷம். அடிக்கா அடிக்க வெளியில விட்டு அடிக்கிற சிரமம் சொன்னேன். ஆளு ஒரு வேலை பார்த்து பார்த்து அடிக்கணும். எப்படி வெளியில அப்படி வெளியில அப்படி அடிக்க செல்லி அடிக்கிறேன். அது மோரி மூஞ்சினா தெரிஞ்சிருவேன். அதான் ஆளு வர்றாங்க. நீங்க சொல்லி கொடுங்க மாமா. பார்த்து பார்த்து அடிக்கணும். அது அவனை சொல்லித்தரேன் இன்னொரு நாளைக்கு. ஆமா நம்ம கூட பெயிண்ட் இருக்குன்னா அதெல்லாம் ஆடணும். ஆடணும் ஆடி இருக்கீங்களா? பாடி இருக்கீங்களா? என்ன ஆட சொன்னீங்க? அவர் தான் கையை காட்டினாப்புல இல்ல என் பங்காளி. அவர் தான் இளையராஜா பீட்டர் மாமான்னாரு. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? எங்க இளையராஜா மாமா பெயிண்டே இல்லாம அடிப்பாராம். வெறும் பிரச பிடிச்சுக்கிட்டா வார்னிஸ் வரட்டடியா பாவம் பிள்ளை வரட்டடியா. ஆளே இல்லாம நீ அடிக்கிற மாதிரி உனக்கு எவ்வளவு ட்ரைனிங் இல்ல மாமா பாவடைய லூஸ் பண்ண. அப்ப இப்ப காலை
நீ பேசு ஒரே ஒரு வார்த்தை சரி சின்ன டைலாக் அதை பேசிடு சரி இந்த பிள்ளையோட நீ ஆடு நான் தாளம் போடுறேன் சரி யானைக்கு வாளா இருக்கிறத விட சரி பூனைக்கு தலையா இருந்துட்டு போறேன் போடா சரி அழகு. யானைக்கு வாழா இருக்கிற போத்துக்க போட்டுக்க பூனைக்கு என்ன சொல்ல வந்தாரு? பூனைக்கு கோலா இருப்பாடா பூனைக்கு கோல் எதுல இருக்கும்? அடி குத்துற குத்துற ராசாவே ராசாவே என்னாச்சு உங்களுக்கு? நீ சொல்ல மாட்டியா சரி கூப்பிட்டுதான் சொல்ல வைங்களேன். ஏடா கத்திரி முச்ச மாதிரி யார் அடிச்சு பூமி அதிர்ந்து பொறி கிளம்புதோ அவன் தான் தமிழ். நான் தாண்டி தமிழ் சொல்லுங்க. யாரு அடிச்சு 10 ரூபாய்க்கு பொரியல் திங்கிறோம் பொரியல தின்றியா? பேச்ச கட்டி நீ இவளை பேச சொல்லி சும்மாவே லொடலோட நாளை அப்படி சொல்லாதீங்க. பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுறேன், பல்லு இருக்கிறவன் நக்கிட்டு போறேன். பல்லு இல்லாத அழுவா திம்மை அல்ல. நீ வந்ததுலேருந்து பல்லு இல்லாதவங்களை பத்தியே பேசிக்கிட்டு இதே விளையாடி உனக்கு பப்புளு கம்பெனில மாதிரி கம்புக்கு கம்புக்கிட்டு போயிருக்கு. இருங்கய்யா பத்தாயிரம் ஆரம்பிச்சிருக்கனால ஆடுறதே இல்லை. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு ஆடிய. இந்த மாதிரி ஆளுக வந்தாலே ஆடுறது. அதே மாப்பிள்ளை
அது உண்மை. கிளப்பிடுவோம். இன்னும் 1/4 மணி நேரத்துக்கு எங்க ஆட்டம் ஒண்ணும் இல்லை. எங்க ஊரு கும்பாபிஷேகம் பண்ண பிள்ளையார் உண்டியில அரைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. கும்பாபிஷேகம் நிறைய காசு இருந்துச்சு. எனக்கு தெரியும் இந்த பிள்ளைய நாடகத்துக்கு போட்டுருந்தேன் டான்ஸுக்கு. நான் இல்ல அது கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வண்டி கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வண்டி ஒரு பொம்பளை நம்மளை விட அதிகமா ஆடுதுன்னா அதுக்கு நீங்க கைதட்டணும், உற்சாகப்படுத்தணுங்க. உண்மையாலுமே எப்போதுமே சரி. இங்க மட்டும் கிடையாது, வீட்டுலயும் அப்படித்தான் கை தட்டிட்டு போயிருங்க. இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது. கை தட்டிட்டு பேசாம போயிருங்க. ஏன்னா மைக்கு மனைவியும் ஒண்ணு, ரெண்டு நம்ம கண்ட்ரோல் வைக்கவே முடியாது. கொஞ்சம் கூட போச்சு அதுதான் சத்தம் போடும். மைக்கு சவுண்டு கூட போச்சா அப்படின்னு வீட்லயும் பாரு பொண்டாட்டி சத்தம் போட்டா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அப்படி போயிடுங்க. அடி ஒதுங்கி நிக்கிறதுக்கு ஆறு இதை புடிஞ்சு விட்டது யாரு? ஒதுங்கி நிக்கிறதுக்கு ஆறு இதை புடிங்கி விட்டது யாரு? கத்தடிக்கும் பம்பு ஒன்று நந்தரவா, கத்தடிக்கும் பம்பு ஒன்று நந்தரவா. அடி ஒதுங்கி நிக்கிறதுக்கு ஆறு இதை புடிங்கி விட்டது யாரு? பஞ்சாமிரத பணப்பேர்ல வேலை பார்த்திருப்பா அவங்களுக்கு. நல்ல சரக்கு எனக்கு நல்ல சரக்கு எனக்கு வேறு வியாதி வந்த பிறகு சரக்கு நல்ல சரக்கு எனக்கு
பிள்ளை கால வச்சு ஆடுல கட்டி பழமுறை ஆடி வச்சு 20 ரூபாய் அண்ணன் காசு கொடுத்துருக்காரு. இது ராத்திரி நேரம் ஏன் தூக்கத்த காலம் ராத்திரி நேரம் என்னங்க கொஞ்சம் என் கம்பி மத்தாப்ப கொளுத்த போறாங்க. சங்கு சக்கராங்க ஏற்கனவே இவனை குசுவானத்தை விட்டுட்டாங்க. இது ராத்திரி ஆச்சம்பட்டி நாடக ரசிகர்கள் அன்பு சார்பாக எனக்காக ரூபாய் 50 இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி டிரான்ஸ்ஃபார்மாக அதுல என்ன பேசுறேன்னே புரியல. பாதாரணி அவர்களுக்கு ரூபாய் 50 அண்ணன் அன்பிலே பாருங்கிறார். அன்பண்ணார் அவர்களுக்கு ஆச்சம்பட்டி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் அனைத்து அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நினைக்கிறத வணக்கம். நன்றி. ஆடுவோமா? முட்டை போடு பிட்டை கோழியே சேவல் கூட ஐயா 2 கண்ணும் தெரியாது ஐயா. இந்த ஒரு பிள்ளை எடுத்துக்கிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஆடி பழச்சிக்கிட்டு இருக்கோம் ஐயா. ஏதோ உங்களால் முடிஞ்சது 500 2000 இப்ப பாருங்க ஐயா, ஒருத்தர் உங்க முன்னால் தலைகீழா சொல்லுவார்.
குடிச்சிருவாப்ல. சுத்த தெரியாதாடா?
நன்றி. இருவரையும் பாராட்டிய அனைத்து கலை உணர்வுகளுக்கும் அனைத்து கலை ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். ஏன்னா அவங்க கிளம்பி ரெடியாக இருக்காங்க. வேற பார்த்துக்கணும். எங்களுக்கு இவ்வளவு நேரம் ஆதரவு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு பக்கத்தில் ஆடி கொஞ்சம் பரபரப்பு ஆடி ரொம்ப நாளாச்சு. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்க. ஆமா, ரொம்ப நாளாச்சுல ஆடுறதே இல்லை. இந்த மாதிரி என் அன்பு குழந்தையா மணிமேகலை இவங்க மாதிரி வரும்போது நம்மளால ஆட முடியும். நல்ல கலைஞர்கள். அது மற்ற விஷயம் எப்படியும் உங்களுக்குள்ள எப்படியும் உண்மையாலுமே நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், நீங்க ரெண்டு பேரும் நல்ல கலைஞர், நல்லா ஆடக்கூடிய கலைஞர்கள். நீங்க வரும்போது எங்களுக்கு இந்த மாதிரி ஆட முடியும். இல்லாட்டி மற்ற நாள்லாம் சரக்கு வச்சிருக்கீங்க, சரக்கு வச்சிருக்கேன், சரக்கு வச்சிருக்கேன், கியான் குடிய அடிச்சு ரெண்டு திட்டு அந்த பிள்ளைகளை திட்டிக்கிட்டு எங்கள் குடும்பத்தை 4 வாங்கி வாங்கிவிட்டு அவளுக்கு 2 திட்டு எங்களை திட்டுவாங்க, எங்கள் குடும்பத்தை திட்டுவாங்க. நீ என்ன யோக்கிய மாதிரி நான் கேட்க, நீ என்ன யோக்கிய மாடா, நீ அவளை வச்சிருந்தேன் அவளை வச்சிருந்தேன்னு சொல்ல, அப்புறம் நீ அவனை வச்சிருந்தேன் அவனை வச்சிருந்தேன் நாங்கள் சொல்ல, அதோட ஊருக்காரங்க அருமைப்பா. ஏன்னா அடுத்த என் குடும்பத்தை பேசும்போது சரி. ஆனால் அது மாதிரி இல்லாமல் இன்னைக்கு இந்த மாதிரி மக்கள் நினைச்சிருக்க மாட்டேன். இந்த முடிஞ்சோட கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு. நம்ம 2 பேரும் பேசின பேச்சுக்கு கருப்படிச்சிருச்சு வெளியே போக மாட்டீங்க, நீங்க தெரியும். அதனால வாய்ப்பளித்த அனைத்து நல்லவங்களுக்கு மனமான நன்றி. கண்டிப்பாக கலைஞர்களை நீங்க தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லா கலைஞர்களுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுங்க. எல்லா நடிகர்களுக்கும் நடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுங்க. ஆமாம், சிரமப்படுற கலைஞர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க தான் வேணும் அவங்க தான் வேணும்னு கேட்காதுங்க. எல்லா கலைஞர்களுக்கும் நீங்கள் தான் வாய்ப்பு கொடுக்கணும். எல்லாரையும் நீங்கள் தான் வளர்த்து விட்டீங்க, நீங்கள் தான் வாய்ப்பு கொடுக்கணும். எல்லா கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. நன்றி. நன்றி. வணக்கம். எங்கள் இருவரையும் பாராட்டி எங்களுக்காக கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு ரசிகர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் அன்பு பெரிய ரொம்ப நன்றிப்பா. கைதட்டாத மொட்டப்படி தாயே. நன்றி. 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 வணக்கம். அன்பளிப்புகளை வாங்கி வழங்கிய அன்பு ரசிகர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். இந்த ஆண்கள் தான் அன்பளிப்பு கொடுக்கணுன்றது கிடையாது, பெண்களும் அன்பளிப்பு கொடுக்கலாம். காசு எடுத்துட்டு வரலையா, இந்த கழுத்துல கிடக்கிறது காதல கிடக்கிறத கூட அவுட்டு கொடுத்துருப்போம். மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அருமையனார் வசந்த் பெரியசாமி அன்பனார் அவர்கள் சார்பாக எங்கள் இருவரையும் பாராட்டி அன்பளிப்பாக 200 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பையாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த 50 100 கொடுக்காம ஒரு 500 700 கொடுப்பாங்க. காலையில சம்பளமா 500 700 கொடுப்பாங்க. நன்றி. நன்றி. எல்லாருக்கும் நன்றி.
இதுதான் நேற்று ஆயுத பூசை போடாம இருந்திருக்கணும். இழப்பு வாங்குதுல்ல. நீ கத்துக்கவா கெட்டதே உன்னால வாங்கி. என்ன பாட்டு? நானும் விட மாட்டேன், நீ விட மாட்டேன். இந்த பாட்டு நம்மளை விட்டு போகாது. மயக்கம் என்ன ஆடுறது மயக்கமா இருக்கு. ஆயுத பூஜை போட்டது இந்த மகுளம் என்ன மாளிகைதான் கண்ணே. மூக்கு படப்பா இருக்கு. அப்ப இங்க சின்ன மட்டா இருக்கு. எங்க எங்க லூசு பேர மூக்கு பெருசா இருந்தா வாய் சின்னதா இருக்கும்டா. எனக்கு எல்லாமே பெருசுங்க தம்பி. நாங்க டேப் வச்சு பார்த்தோம். நம்ம 2 பேரும் ஒன்னாதான் தொழிலுக்கு வந்தோம். அதனாலதான் என் போட்டோ வாங்கி வச்சுக்கடான்னு. மயக்கம் என்ன மயக்கம் மதிமாளிகைதான் கண்ணே. மயக்கம் என்ன கலகம் என்ன மயங்கவில்லை மன்னா. கட்டியணைத்து கவி பாடு அன்பே தானே கேட்டானே. என்ன கனகத்துக்கு நான் போய் சொல்றேன். அது அறிந்தாமல் விடமாட்டேன் உன்னை நான் ஒரு பழக்க தோசத்துல கலக்கிட்டேன். போனாலும் மாளிகைதான் கண்ணே. தயக்கம் என்ன பாட்டு முடிஞ்சு வச்சுடா. அம்மன் மைசெட் ஓனர் நினைவாக வெற்றிகள் அண்ணன் தங்கராசன் நினைவாக வெற்றிகள் அண்ணன் கொடுக்குறாரு. அதை சொல்றதுக்குள்ள நீங்க கை தட்டினா அப்புறம் வெற்றிவேல் நினைவாக அப்படிங்கிற மாதிரி போயிருமுனே. அவரு பழத்தை கொடுத்ததுக்கு நல்லா பழத்தை கொடுத்துட்டாங்க போறாரு வெற்றி அண்ணன். வெற்றிவேல் அண்ணனுக்கு பணம் கொடுத்து 50 ரூபா அன்பளிப்பு கொடுத்ததுக்காக மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். இவருதான் பணம் கொடுத்ததா? அப்புறம் என்ன மறந்துச்சு. பாத்தியா பழம் உள்ள பழமா தான் இருக்குமா? அப்ப யாரையும் வழங்கிய அன்பு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கடந்த வணக்கம். சரி காதல் வந்துருச்சா? எக்கு இல்லை எடுத்து இருப்பா போட்டோ எடுக்க. அந்த சிவராத்திரி ராகத்தை பிடிக்க
பெயிண்டர் மாமாவா? அவர் தான் பெயிண்டர் மாமா. இது ஒரு ஜீவன்தான் मेरे मेरे बीच में हम साहे वल्लन சித்திர பூவில் பாரமா சித்திர மெலிந்த நீரமா பத்திரிகள் அழைக்கிறாரமா புத்துணர்வு உனது ராணமா சித்திர பூவில் பாரமா சித்திர மெலிந்த நீரமா பத்திரிகள் அழைக்கிறாரமா உனக்கு காலமா உயிரோடு மன்னவனுக்கு போனவா நடத்தி போதையாக்கி மூடவா மன்னவனுக்கு போனவா மரத்தில் போதையாக்கி மூடவா நன்றி. எங்கள் இருவரையும் பாராட்டி உங்க பெயிண்டர் மாமா பெயிண்டர் மாமா அவர்கள் சார்பாக ரூபாய் 250 அன்பளிப்பாக அன்பளிப்புகளை வேறு வழங்கி அன்பு மாமா பீட்டர் மாமா போட்டோ எடுக்கிற பின்னாடி எடுப்ப பீட்டர் மாமாவுக்கு ரொம்ப நன்றி நடிகர். புலியூர் நாடக ரசிகர்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கி இருக்கிறார்கள். 250 ரூபா கொடுத்தாச்சுமா, அது 50 ரூபா இங்கே. இப்ப ஒண்ணுமே சொல்லல மாமா, நன்றி சொல்ல வந்தேன். பிம்பிலிக்கு பிளாப்பி நல்லா பழம் ரொம்ப நம்பல ஏன் அதுதான்டா இருக்கிறேன், நீ பேசாம நான் கணக்கு பார்த்துக்கவே இல்லை. அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு குடும்பத்தார்களுக்கும் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நான் உனக்கு மாமனா பெட்டிக்காரன் உனக்கு மாமா? அனைவரும் எனக்கு மாமாத. அப்ப அவன் தான் காசு வாங்குற புரோக்கரா? அன்பளிப்புரிய வாரி வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகர் வணக்கம், நன்றி.